சிங்கம்புணரி நகர் பகுதியில் கணவர் கார்த்தி சிதம்பரத்திற்காக களத்தில் இறங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மனைவி ஸ்ரீநிதி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் தனது கணவர் கார்த்தி சிதம்பரத்திற்காக மனைவி ஸ்ரீநிதி களத்தில் இறங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஓட்டுப்பதிவிற்கான நாள் நெருங்கி வரும் வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் கார்த்தி சிதம்பரமும், அதிமுக சார்பில் சேவியர் தாஸும், பாஜக சார்பில் தேவநாதனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதனால் சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி வேட்பாளருடன் கூட்டணி கட்சியினர் வந்து ஒவ்வொரு பகுதியாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவர். ஆனால் இந்த முறை வேட்பாளர் இல்லாமல் தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் தனித்தனியாக ப. சிதம்பரம் ஒரு பகுதிக்கும், வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் ஒரு பகுதிக்கும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் ஒரு பகுதிக்கும் சென்று வாக்கு சேகரித்து வரும் நிலையில் இன்று வியாழக்கிழமை மதியம் 1 மணி அளவில் கார்த்தி சிதம்பரம் மனைவி ஸ்ரீநிதியும் களத்தில் இறங்கி சிங்கம்புணரி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிங்கம்புணரியில் வாத்தியாரையா கோவில், வாரச்சந்தை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளில் நடந்து சென்று தனது கணவர் கார்த்தி சிதம்பரத்திற்காக மளிகை கடை, காய்கறி கடை, பாதசாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் பேரூராட்சி தலைவர் அம்பலமுத்து மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.